ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன். இதில் எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. நமக்கு இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 8 டிரெக்ஷனில் நம்ம கிளியராக இருக்கணும். தென் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். இதில் நமக்கு 3 டைப்ஸில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து ஆங்கிள் கொடுத்துருவாங்கங்க. அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த பர்சன் எந்த டிரெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறது டைப் 1. தென் செகண்ட் ஒன் வந்து சக்ஸஸிவ் டிரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் ஃபைனலாக அந்த பர்சன் எந்த டிரெக்ஷனில் இருக்காருன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இனிஷியலாக அந்த டிரெக்ஷனுக்கும் ஃபைனலாக அவர் இருக்க அந்த பொசிஷனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. தென் தேர்ட் ஒன் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட், அதாவது ஷேடோஸ் யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ ப்ராப்ளம் போவோமா? ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி டிரெக்ஷன் இருக்குல்ல, அது ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நமக்கு டிரெக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இது வெஸ்ட், இது ஈஸ்ட், இது நார்த், இது வந்து சவுத்தா. அப்போது இந்த டிரெக்ஷன் என்னவாங்க இருக்கும்? நார்த் ஈஸ்ட்டாக இருக்குமா? தென் இந்த டிரெக்ஷன் என்னவாக இருக்கும்? சவுத் ஈஸ்ட். தென் இது சவுத் வெஸ்ட். தென் ஃபைனலாக இது நார்த் வெஸ்ட். இது கிளியராக இருக்குல்ல? ஸோ இது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா ப்ராப்ளமே சிம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man is facing south. He turns 135 degree in the anti-clockwise direction and then 180 degree in the clockwise direction. Which direction is he facing now? Question இங்கே கேட்டிருக்காங்க. ஒரு பர்சன் டுவர்ட்ஸ் சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காரு. தென் அங்கேருந்து அவர் 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகுறாரு. அண்ட் தென் அங்கேருந்து, அதாவது அந்த 135 டிகிரிலேருந்து அகைன் கிளாக் வைஸில் 180 டிகிரி மூவ் ஆகுறாரு. இப்போ அந்த பர்சன் எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிரெக்ஷன் சிம்பிள் ட்ரா பண்ணுவோமா? இப்போ தான் பார்த்தோம். இது என்னவா இருக்கும்? வெஸ்டா. தென் இந்த சைட் ஈஸ்டாக இருக்குமா? இது நார்த். தென் இது வந்து சவுத்தாக இருக்குமா? இது கிளியராக இருக்கா? தென் இங்கே ட்ரா பண்ணுவோமா? இது நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். இது என்னவாங்க இருக்கும்? நார்த் வெஸ்ட்டாக இருக்குமா? இது கிளியராக இருக்கா? இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு அவர் எங்கெங்கே இருக்கார்? டுவர்ட்ஸ் சவுத்து. ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி தானே இருக்கார். அப்போ சவுத் நமக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அந்த பர்சன் எப்படி இருந்திருப்பார்? இந்த டிரெக்ஷனில் இருந்திருப்பார். இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹீ டர்ன்ஸ் 135 டிகிரி இன் தி ஆன்டி கிளாக் வைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ கிளாக் வைஸாக இருந்தால் அந்த பர்சன் இந்த மாதிரி மூவ் ஆயிருப்பார். ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆயிருப்பாரா? நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகணும். இங்கேருந்து இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகணும். இப்போ மூவ் ஆனாருன்னா 135 டிகிரி தானே. 135 டிகிரினா எங்கெங்கே இருப்பார்? நமக்கு இது 45 டிகிரியாக இருக்கும். சவுத் ஈஸ்ட்னா 90 டிகிரியாக இருந்திருக்கும். தென் நார்த் ஈஸ்ட்னா 135 டிகிரியாக இருந்திருக்குமா? இப்போ அந்த பர்சன் எங்கே இருக்கார்? இந்த டிரெக்ஷனில் இருக்கார். கிளியராக இருக்கா? ஸோ இங்கிருந்து இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் அவர் 135 டிகிரி என்ன ஆகிட்டார்? மூவ் ஆகிட்டார். இது கிளியராக இருக்குல்ல? அடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்ட் தென் 180 டிகிரி இன் தி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். அடுத்து கிளாக் வைஸில் அவர் 180 டிகிரி மூவ் ஆகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் இந்த இடத்துல தானே இருக்கார், நார்த் ஈஸ்டில் இருக்கார். இங்கேருந்து கிளாக் வைஸ்னால் எப்படி மூவ் ஆகணும்? இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகணுமா? இப்போ 180 டிகிரினா சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு பர்சன் இந்த இடத்துல இருக்காருன்னு வைங்க. 180 டிகிரினா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கிறதா 180 டிகிரி. கிளியராக இருக்கா? அப்போ எப்படி மூவ் ஆயிருப்பார்? இங்கேருந்து இங்கே 180 டிகிரிக்கு மூவ் ஆயிருப்பாரா? இப்போ அந்த பர்சன் எங்கே இருக்காருன்னு தானே கேட்குறாங்க. அப்போ அவர் எங்கெங்கே இருக்கார்? எந்த டிரெக்ஷனில் இருக்கார்? சவுத் வெஸ்ட். ஸோ எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காருன்னு தானே கேட்குறாங்க. சவுத் வெஸ்ட்டு தானே. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி டிரெக்ஷன் வச்சு, அதாவது ஆங்கிள் வச்சு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதை நோட் பண்ணுங்கள். அண்ட் தென் டிரெக்ஷன் கேட்கும்போது எந்த ஆங்கிளில் கேட்குறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாவே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ செகண்ட் சம் பார்ப்போமா? செகண்ட் சம் பாருங்கள். A man is facing towards west and turns through 45 degree clockwise, again 180 degree clockwise, and then turns through 270 degree anti-clockwise. In which direction is he facing now? வெஸ்டனை கேட்டிருக்காங்க. ஒரு பர்சன் எந்த சைட் பார்த்த மாதிரிங்க இருக்கார்? வெஸ்ட்டை நோக்கி இருக்கார். அண்ட் டர்ன்ஸ் த்ரூ 45 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் 45 டிகிரி என்ன ஆகுறாரு? மூவ் ஆகுறாரு. அண்ட் அகைன் 180 டிகிரி இந்த கிளாக் வைஸ். அகைன் 180 டிகிரி என்ன ஆகுறாரு? கிளாக் வைஸில் மூவ் ஆகுறாரு. அண்ட் ஃபைனலாக ஹீ தென் டர்ன்ஸ் 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகுறாரு அப்படின்னா இப்போ அந்த பர்சன் எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? இது நமக்கு வெஸ்ட் சைட், தென் இது ஈஸ்ட்,
நார்த், இது வந்து சவுத் சைடா, அப்போ இது என்னவா இருக்கும்? சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், தென் இது சவுத் வெஸ்ட்டாக இருக்குமா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் எங்கெங்கே இருக்கார்? டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட்டுனா நமக்கு இங்கே தானே. ஸோ ஃபஸ்ட்டு அவர் இந்த இடத்துல இருந்திருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி கிளாக் வைஸில் மூவ் ஆயிருக்காரா? நம்ம முன்னதாக பார்த்தோம் கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த டிரெக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குமா? இந்த டிரெக்ஷனில் வந்துட்டு இருக்குமா? இப்போ கிளாக் வைஸ், ஸோ இப்படி தான் மூவ் ஆயிருப்பார். இப்போ கிளாக் வைஸில் 40 டிகிரினா அவர் நார்த் வெஸ்ட்டுக்கு வந்திருப்பாரா? இங்கேருந்து இந்த டிரெக்ஷன் 45 டிகிரி தானே. ஸோ 45 டிகிரி மூவ் ஆயிருக்காருனா இப்போ அவர் நார்த் வெஸ்ட்டில் இருக்கார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அகைன் 180 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ திரும்பவும் 180 டிகிரி கிளாக் வைஸில் மூவ் ஆகிறாரு. நம்ம போன சம்மில் தான் பார்த்தோம் 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பாருங்கள். இங்கே நமக்கு கிளாக் வைஸ். அப்போ அவர் எப்படி தான் மூவ் ஆயிருப்பார்? ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரா? கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்திருப்பாரா? இப்போ அவர் எங்கெங்கே இருக்கார்? சவுத் ஈஸ்டில் இருக்கார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் தென் டர்ன்ஸ் த்ரூ 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அகைன் 270 டிகிரி என்ன பண்ணுறாரு? ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகுறாரு. நம்ம நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு 180 டிகிரி கிளாக் வைஸில் மூவ் ஆனோம். இப்போ அகைன் சவுத் ஈஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆனாலும் நமக்கு 180 டிகிரி தானே வரும். ஸோ இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா 180 டிகிரியாக இருந்திருக்குமா? நமக்கு 270 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் ஒரு 90 டிகிரி மூவ் ஆகலாமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நார்த் வெஸ்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் இந்த சவுத் வெஸ்ட் இது தானே 90 டிகிரியில் இருக்குது. கிளியராக இருக்கா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எந்த டிரெக்ஷனை அவர் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ சவுத் வெஸ்ட். இதுக்குமே ஆன்சர் என்ன தான்? சவுத் வெஸ்ட். கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு 45 டிகிரி கிளாக் வைஸில் வெஸ்ட்லேருந்து மூவ் ஆனார், நார்த் வெஸ்ட்டுக்கு வந்தார். தென் சவுத் ஈஸ்ட்லேருந்து 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகும்போது சவுத் வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுறாரு. இப்போ அவர் எந்த டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காருன்னா சவுத் வெஸ்ட், ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? நமக்கு இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. ஸோ இந்த சம் எல்லாமே வந்து எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ இது கிளியராக இருக்கா? இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒன் டே ரவி லெஃப்ட் ஹோம் அண்ட் சைக்கிள் 10 கிலோமீட்டர் சவுத்வர்ட்ஸ், turn right and cycle 5 kilometer and turn right and cycle 10 kilometer and turn left and cycle 10 kilometer. How many kilometers will he have to cycle to reach his home straight? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நாள் ரவி அப்படின்ற ஒரு பர்சன் அவருடைய வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் வந்து மூவ் ஆகுறாரு. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சவுத்லேருந்து அகைன் ரைட்டில் டேர்ன் ஆகி 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அண்ட் தென் அகைன் ரைட்டில் டேர்ன் ஆகி 10 கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகுறாரு. அந்த 10 கிலோமீட்டர்லேருந்து லெஃப்டில் டேர்ன் ஆகி 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ அந்த பர்சன் அவர் இருக்க இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய வீட்டுக்கு ரீச் பண்ண எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சால்வ் பண்ணுவோமா? இப்போது அவர் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் வந்து இதுன்னு வச்சுப்போம். இங்கிருந்து டுவர்ட்ஸ் சவுத் தானே. ஸோ சவுத் தான் நமக்கு இந்த சைட். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு? 10 கிலோமீட்டர்ஸா? ஸோ 10 கிலோமீட்டர். அண்ட் தென் அங்கேருந்து ரைட் சைடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து சவுத் சைடில் சவுத்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்கன்னு வைங்க. உங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் எதுவாங்க இருந்திருக்கும்? ரைட் சைடு வந்து இதுவாக இருந்திருக்கும், லெஃப்ட் சைடு வந்து இதுவாக தானே இருந்திருக்கும். ஸோ ரைட் சைட்னா இங்கிருந்து இங்கே தான் ட்ராவல் பண்ணியிருப்பார். எவ்வளோ கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர்ஸா? தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? இங்கேருந்து ரைட் சைடில் டேர்ன் ஆகுறாரு. இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? டுவர்ட்ஸ் இது வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி தானே, வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கீங்க. உங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் எதுவாங்க இருந்திருக்கும்? இது ரைட்டாக இருந்திருக்கும், இது லெஃப்டாக இருந்திருக்குமா? அப்போது ரைட் சைடு வந்துட்டு இப்படி தானே மூவ் ஆகியிருந்திருப்பார். எவ்வளோ கிலோமீட்டர் மூவ் ஆகுறாரு? 10 கிலோமீட்டர்ஸா? ஸோ அகெயின் 10 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தென் அங்கேருந்து லெஃப்ட் சைட் டேர்ன் ஆகி எவ்வளோ கிலோமீட்டர் மூவ் ஆகுறாரு? 10 கிலோமீட்டர்ஸ். இப்போது அவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கார். இங்கேருந்து உங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் எதுவாங்க இருந்திருக்கும்? இது லெஃப்ட் சைடாக இருந்திருக்கும், இது ரைட் சைடாக இருந்திருக்குமா? ஸோ லெஃப்ட் சைடு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணுறாரு? ட்ராவல் பண்ணுறாரு. கிளியராக இருக்கா? இப்போ அந்த பர்சன் ரவின்ற பர்சன் இங்கே தானே இருந்திருப்பார். இப்போது இங்கேருந்து வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போது இங்கேருந்து இங்கே நமக்கு 10 கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவருடைய ஹோம் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணால் போதும்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 5ன்னு. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 5ஆக இருக்குது அப்படின்னா மேலேயுமே நமக்கு 5ஆக தானேங்க இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? அப்போது ஆல்ரெடி ஒரு 10 இருக்குது, தென் இப்போ ஒரு 5, டோட்டலாக இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 15னா? பாருங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.
கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஈஸியாக தானங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்டன்ஸையும் உங்களுக்கு வந்து எது லெஃப்ட் அண்ட் ரைட் இது 2ல் மட்டும் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஃப்ரம் தேர் ஹி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டிரெக்ஷன் இஸ் ஹீ வித் ரெஃபரன்ஸ் டு ஹிட் ஸ்டார்டிங் பாயிண்ட்? என்னங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க? குணால் அப்படின்ற ஒரு பர்சன் டுவர்ட்ஸ் நார்த்தை நோக்கி 10 கிலோமீட்டர் வந்துட்டு நடக்கிறாரு. அண்ட் தென் அங்கேருந்து 6 கிலோமீட்டர் சவுத் சைடாக நடக்கிறாரு. தென் அங்கேருந்து ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். சவுத்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் ஒரு டிஸ்டன்ஸில் இருப்பார்ல, அந்த டிஸ்டன்ஸ் என்னது, ப்ளஸ் அவர் எந்த டிரெக்ஷனில் இருப்பாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்கிறாங்க, டுவர்ட்ஸ் நார்த் அவர் 10 கிலோமீட்டர் நடக்கிறாரா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இங்கேருந்து டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா இதுதானே நார்த். ஸோ 10 கிலோமீட்டர் இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். தென் இதை வந்து பின்னு வச்சுக்கலாமா? எவ்வளோ கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டரா? இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஃப்ரம் தேர் ஹி வாக் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் சவுத்தை நோக்கி நடக்கிறாருன்னா நமக்கு இதுதான் சவுத்து. ஸோ அகைன் இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ்னால் இவ்வளோ வருமா? ஸோ இதை நம்ம சீன் வச்சுப்போமா? 6 கிலோமீட்டர் இந்த சீங்கிற பாயிண்ட் வரைக்கும் நடந்திருக்காரு. ஓகேவா? தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்னா நமக்கு இந்த சைட் தானே. ஸோ இங்கே இந்த சீங்கிற பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இது தானே. இங்கேருந்து இப்போ அவர் எங்கே இருக்கார்? இங்கே தானே இருக்கார். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னது அண்ட் இப்போ அவர் எந்த டிரெக்ஷனில் இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம டீன்னு வச்சுப்போமா? இது கிளியராக இருக்கா? இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது இது பார்க்குறதுக்கு நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஒரு தியரம் தெரியும், பித்தாகரஸ் தியரம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஹைப்போடெனஸ் வேணும்னா, அதாவது ஏடி வேணும் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த ஏசிக்கும் சிடிக்கும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏடி ஹைப்போடெனஸ் வந்துட்டு கிடைக்குமா? இப்போது ஏசியோட டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டலாக நமக்கு இந்த ஏபி வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த பிசி வந்து 6ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏசி என்னவா இருந்திருக்கும்? பேலன்ஸ் இருக்கிறது 4 தானே. அப்போ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் சிடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்கே இருந்திருக்கும்? 3 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? இங்கே நமக்கு 3 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர்னு இருக்குமா? அப்போ 4 ஸ்கொயர் என்னங்க வரும்? 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25ன்னு வருமா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்னங்க? 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எந்த டிரெக்ஷனில் இருக்காருன்னு கேட்டிருக்காங்கல்ல. நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எதுங்க சொல்லியிருக்காங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து அவர் எந்த டிரெக்ஷனில் இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம டிரெக்ஷன் சிம்பிள் ட்ரா பண்ணுவோமா? இப்போ ட்ரா பண்ணுங்கள். பாருங்கள், இந்த லைன் தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போது இந்த டிரெக்ஷன் நமக்கு எதுவாங்க இருக்கும்? இது வந்து நமக்கு ஈஸ்ட்டாக இருக்குமா? இந்த டிரெக்ஷன் நமக்கு வந்து நார்த்தாக இருக்குமா? அப்போது இந்த டிரெக்ஷன் நமக்கு என்னவாக இருக்கும்? நார்த் ஈஸ்ட்டாக தானே இருந்திருக்கும். ஸோ 5 கிலோமீட்டர் அவர் நார்த் ஈஸ்ட்டில் இருந்திருப்பார். கிளியராக இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நமக்கு இது ஒரு டைப். இதுதான் வந்து டைப் 2. டிஸ்டன்ஸும் கேட்பாங்க அண்ட் அவர் எந்த டிரெக்ஷனில் இருக்கார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள். அமித் வாக்டு 30 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட், டுக் அ ரைட் டர்ன் அண்ட் வாக்டு 40 meters. தென் ஹீ டுக் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்டு 30 meters. இன் விச் டிரெக்ஷன் இஸ் ஹீ நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அமித் அப்படின்ற ஒரு பர்சன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டை நோக்கி 30 மீட்டர் நடக்கிறாரு. தென் அங்கேருந்து ரைட் டர்ன் பண்ணி 40 மீட்டர் நடக்கிறாருங்க. தென் அங்கேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி 30 மீட்டர் நடக்கிறாரு. இப்போ அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டிரெக்ஷனில் இருப்பார் தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு ஈஸ்ட்டை நோக்கி தான் நடக்கிறாரு. ஈஸ்ட்னா நமக்கு இந்த சைட் தானே. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 30 மீட்டர் வந்து நடக்கிறாரு. ஸோ இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாமா? தென் அடுத்து ரைட் டர்ன் பண்ணுறாரா? ஸோ ரைட் டர்ன் அப்படின்னா இது ஈஸ்ட் சைட்னா ரைட் வந்து நமக்கு இந்த சைட் தானேங்க இருக்கும். ஸோ ரைட் டர்ன் பண்ணி 40 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. ஸோ 40 மீட்டர்ஸ் இதை வந்து சிங்கிற பாயிண்ட்டாக வச்சுக்கலாமா? தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? இங்கேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணுறாருங்க, பண்ணி 30 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. இப்போ சவுத் சைடில் இருக்கார். அப்போ இவருடைய லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவாங்க இருந்திருக்கும்? இதுதான் இவருடைய லெஃப்டாக இருந்திருக்கும். அப்போது இங்கேருந்து அகைன் ஒரு 30 மீட்டர்ஸ் வந்து நடக்கிறாரு. இது நமக்கு பாயிண்ட் டி. கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் எந்த டிரெக்ஷனில் இருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது இது தானே. இப்போ அவர் இங்கே தான் இருக்கார். இப்போ ரெஃபரன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? இப்போ இந்த மாதிரி இருக்குல்லங்க. ஸோ நமக்கு இங்கே தான் கேட்டிருக்காங்க இது என்ன டிரெக்ஷன் அப்படின்னு.
பாருங்கள் இப்போ இது என்ன டிரெக்ஷன் அங்கே இருக்குது, சவுத் ஈஸ்டாக தானே இருக்குது. இப்போ கிளியராக இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம், Kashish goes 30 meters north, then turns right and walks 40 meters, then again turns right and walks 20 meters, then again turns right and walks 40 meters. How many meters is he from his original position? என்ன கேட்டிருக்காங்க, காஷிஷ் அப்படின்ற ஒரு பர்சன் டுவர்ட்ஸ் நார்த் 30 மீட்டர் வந்து நடக்கிறாரு. அங்கேருந்து ரைட் சைடில் 40 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. தென் அகைன் ரைட் சைட் திரும்பி வாக்ஸ் 20 மீட்டர் 20 மீட்டர் நடக்கிறாரு. தென் அங்கேருந்து அகைன் ரைட்டில் திரும்பி 40 மீட்டர்ஸ் நடக்கிறாருங்க. இப்போ அவர் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில், அதாவது எவ்வளோ மீட்டர்ஸில் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ட்ரா பண்ணுவோமா? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வைங்க. இதை வந்து நம்ம எப்பவுமே ஏன் தானே வச்சுப்போம். ஸோ ஏன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து டுவர்ட்ஸ் நார்த்னா இந்த டிரெக்ஷனா. ஸோ நார்த்தில் எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு நடக்கிறாரு? 30 மீட்டர்ஸா. ஸோ இதை வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாமா? 30 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. தென் அங்கேருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணுறாரா? இப்போ நார்த்னா இதோட ரைட் வந்து இந்த சைடாக தானே இருந்திருக்கும். ஸோ ரைட் சைடில் 40 மீட்டர்ஸ் வந்து நடக்கிறாருங்க. தென் அங்கேருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணுறாரா? இப்போ இது வந்து ஈஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போது ரைட் சைட்னா என்னவா இருக்கும்? இது தானே இருக்கும். ஸோ இங்கேருந்து 20 மீட்டர்ஸ். ஸோ 20 மீட்டர்ஸ்னால் இந்த 30ல் பாதி. ஸோ இவ்வளோ ஆல்மோஸ்ட் பாதி. ஸோ இங்கே இருந்திருப்பாரா? இப்போ இதுதான் வந்து 20 மீட்டர்ஸ். அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, தென் அகைன் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக் 40 மீட்டர். ஸோ திரும்ப இப்போ வந்து சவுத்தில் ஃபேஸ் பண்ணி இருக்காருன்னு வைங்க. இங்கேருந்து ரைட்னா நமக்கு இந்த டிரெக்ஷன் தானே வரும். ஸோ இங்கேருந்து ரைட் சைட்னா 40 தானே. ஸோ மேலே இருக்க அதே டிஸ்டன்ஸ் தான். இப்போ அவர் இங்கேருந்து இருப்பாரா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இப்போ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சின்னு வச்சுக்கலாம், இது டி. தென் இதை வந்து நம்ம ஈன்னு வச்சுக்கலாமா? இப்போ நமக்கு கேட்குறது என்னது, இந்த ஏக்கும் ஈக்கும் இருக்குது அந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 30 இருக்குது. ஆல்ரெடி பாருங்கள் சிடி வந்து 20 தானே. அப்போ இது 20 இருந்திருக்கும், இது வந்து 10ஆக இருந்திருக்கும். நமக்கு ஏக்கான டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னவாங்க இருந்திருக்கும், 10 தானே இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணணும். நமக்கு கேட்டது ஏஇயோடைய டிஸ்டன்ஸ் என்னதுன்னு கேட்டாங்க. ஸோ அதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முன்ன மாதிரி போட்டு இப்போது ஏபிலேருந்து மைனஸ் பண்ணி அந்த மாதிரி கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இது பார்க்கும்போது நமக்கு கிளியராக இருக்குல்ல, டோட்டலாக 30 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே 20 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலையுமே நமக்கு 20 தான் இருந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 10. கிளியராக இருக்கா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதோட நமக்கு டைப் 1 டைப் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. தென் டைப் 3 வந்து நமக்கு ஷேடோஸ் யூஸ் பண்ணி தென் ஒரு பர்சனை வச்சு இன்னொரு பர்சன் எந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்க இதெல்லாமே கேட்பாங்க. நம்ம அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.